Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல example 7.11 பார்க்கலாம். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டயக்ராம் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல உள்ளீடற்ற அரைக்கோளம் ஷேப் எப்படி இருக்கும்னா ஒரு அரைக்கோளத்துக்குள்ள ஒரு அரைக்கோளம் இருக்கும். இதுல உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. உள் ஆரம் அப்படின்னா ஸ்மால் ஆர் எவ்வளோ 3 மீட்டர். அடுத்து வெளிப்புற ஆரம் அப்படின்னா கேபிட்டல் ஆர். இதுல இருந்து இந்த போர்ஷன் தான் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 5 மீட்டர். இப்போ இதுல உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். ஸோ பைக்கான வேல்யூ 22/7. 3 கேபிட்டல் ஆர் எவ்வளவு இருக்கு 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 × 5 25 பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைக்கும். 22/7 3யும் 25யும் பெருக்கணும் அப்படின்னா 75 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 9 ஈக்குவல் டு 22/7 பெருக்கல் 75 கூட 9 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 84 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதை 7ஆல இங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 7 12 84. இப்ப 22யும் 12யும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 22யும் 12யும் பெருக்கணும் அப்படின்னா 2 4 2 4 2 2 2 2 4 5 6 2 264 சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அடுத்து வந்து வலைப்பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். வலைப்பரப்புக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் 2 × பைக்கான வேல்யூ 22/7 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் வந்து 5 அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஸ்மால் ஆர் வந்து 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 ஈக்குவல் டு 2 × 22/7 × 25யும் 9யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34 அப்படின்னு கிடைக்கும். இந்த 7 வச்சு எதையுமே நம்மளால வகுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடலாம்னா இது மூணுத்தையுமே வந்து பெருக்கிக்கலாம். 2ஓட 22 பெருக்கணும் அப்படின்னா 44. 44ஓட 34 வந்து பெருக்கிக்கலாம். 4 4 16 பேலன்ஸ் 1 4 4 16 1 17 4 3 12 பேலன்ஸ் 1 4 3 12 1 13. இப்ப ஆட் பண்ணோம்னா 6 இது 7 8 3 கூட 1 கூட்டினா 4 இது 1 இங்க வந்து 9 அப்படின்னு. இப்போ 1496 கீழே வகுத்தல் 7 இருக்கு இல்லையா 7ஆல இப்ப இதை வகுக்கணும். 1496 7ஆல வகுக்கணும். 2 14 இப்ப 14ல இருந்து 14 கழிச்சோம்னா 0 ஆயிரும். 9 அப்படியே இறக்கிக்கலாம். 4 7 7 9ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 வந்து அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இப்ப 7ஆம் வாய்ப்புல 26 பாத்தீங்கன்னா 1 7 7 2 14 3 21. இப்ப 26ல இருந்து 21 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். இப்ப 7ஆம் வாய்ப்புல 5 வராது. அப்ப புள்ளி வச்சுட்டு இங்க வந்து 0 சேர்த்துக்கலாம். அப்ப 7 7 49 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50ல 49 மைனஸ் பண்ணோம்னா 1ன்னு வரும். ஒரு தடவை புள்ளி வச்சுட்டா நம்ம எத்தனை தடவை வேணாலும் 0 சேர்த்துக்கலாம் இல்லையா. அப்ப 1 7 7 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 213.71 மீட்டர் ஸ்கொயர். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.